வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 10ஆம் வகுப்பு கணிதம் பாடத்துக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 2025க்கான ஒரு மாடல் கொஸ்டின், இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஸ்டின்ஸ். இது தமிழ் மீடியத்துக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தமிழுக்கான மேக்ஸ் தமிழ் லாங்குவேஜில் வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுதேன். இதை வந்து நீங்கள் மாடலாக வச்சு பார்த்துக்கோங்க, என்னென்ன சம்லாம் கேட்டிருக்காங்கன்னு. அப்புறம் இதில் இருக்க எல்லா சம்முக்குமே நீங்கள் வந்து ஆன்சர் செஞ்சு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறையவே வரும். ஏன்னா இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின்ஸ், இல்லாட்டி இதே கொஸ்டின்ஸாக கூட உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஸோ வந்து எந்த கொஸ்டினுமே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கும்போது ஒமிட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதிலேருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அடுத்து பார்ட் 2வில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து 12 கொஸ்டின்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கோங்க. இந்த A cross B கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் LCM கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக வந்து நிறைய டைம்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து 8th டைம் கண்டுபிடிக்கிறது, ஜிபியில் 8th டைம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்புறம் வந்து இதில் வந்து பிடி கொடுத்துருவாங்க, டிசி கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் ஏசி கொடுத்துருப்பாங்க. இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதே கொடுத்து நமக்கு வந்து அதோட வேல்யூ மட்டும் மாற்றி கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்குரிய ஃபார்ம்லாம் எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி ஸ்டெப்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, அடுத்து வந்து த ஸ்ட்ரைட் லைன்ஸ் 2 இது கொடுத்து அதுக்கு ஸ்ட்ரைட் லைன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அடுத்து வந்து ப்ரூவ் பண்ணுறது இந்த 1 + cos θ அது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சம் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து ஃபைண்ட் த சம் 1 + 3 + 5 + up to +51 இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அடுத்து எனி 10 கொஸ்டின்ஸ் மேக்ஸில் வந்து நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய டைம்ஸ் வரும். அதே மாதிரி அதே கொஸ்டினாக வந்து நமக்கு மதிப்பு மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருக்கிற எல்லா சம்மையும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களால் வந்து ஈஸியாக வந்து 50 மார்க்ஸ் எடுத்துட முடியும். ஸோ எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. எல்லா கொஸ்டினையும் போட்டு பாருங்கள், பார்க்காதீங்க, செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வரும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் எழுத முடியும். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, கூட்டுற கருத்தில் கூட உங்களுக்கு வந்து மிஸ்டேக் வரும். அப்படி வந்தால் கூட அந்த ஃபுல் சம்மே தப்பாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவு எல்லா சம்மையும் நீங்கள் வந்து போட்டு பார்க்குறது தான் உங்களுக்கு வந்து நல்லது. அப்புறம் நமக்கு வந்து ஸ்டேட் அண்ட் ப்ரூஃப், பேசிக் ப்ராப்பர்ட்டி தியரம்லாம் கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தியரம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு ஒரு இது கொடுத்துட்டு அதில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கேட்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். அடுத்து வந்து ப்ரூவ் பண்ணுறது LCM = HCF இந்த சைடு இருக்கிறத ப்ரூவ் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், அதான் பார்த்துக்கோங்க. அப்புறம் கிராஃப் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு இதில் என்ன இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், நமக்கு எந்த ஜாமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஜாமெண்ட்ரியில் நமக்கு வந்து ஒரு 14 மார்க்ஸ் கிடச்சிடும். ஸோ ஜாமெண்ட்ரி 1 வேர்ட்ஸு ஒரு 2 மார்க்ஸ் கொஞ்சம் 5 மார்க்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டிங்கனாலே ஈஸியாக வந்து பாஸ் ஆகிடலாம். மேக்ஸ் வந்து பாஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்துடும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க.